வணக்கங்க. இது ஒரு கீழநெல்லி பற்றின பதிவு தாங்க. இந்த கீழநெல்லி பார்த்தீங்களா, கீழநெல்லினா எதுக்கு அந்த பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தழை இருக்குது இல்லைங்களா, தழையோட அடியில் பாருங்கள் குட்டி குட்டியாக ஒரு காய் பார்த்தீங்களா, இதுக்காக தான் அது பேர் கீழநெல்லின்னு பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் அழகாக இருக்குது. இது அவ்வளோ பயங்கரமான மருத்துவ மூலிகைங்க. இது நம்ம மஞ்சக்காமலைக்கு அரைச்சி தலையில் தேய்ச்சி விடுவாங்க, இல்லை உள்ளுக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, எல்லாருமே பாருங்கள் கம்பல்சரி இப்போ இருக்கிற காலத்தில் மாத்திரை மருந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இந்த மூலிகையை வந்து காலையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ, ஆனால் வந்து மெயினாக வந்து வியாழக்கிழமை வேணாம், சனிக்கிழமை வேணாம். சனிக்கிழமை மருந்து உள்ள நல்லதில்லை. அந்த உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஆனால் எப்படின்னா அன்றைக்கி ஒரு நாளாவது நீங்கள் வந்து உப்பில்லாத பத்தியம் இருக்கணும். அதாவது நம்ம நான்வெஜ் எடுத்துக்காமல் இருக்கணும் இந்த மருந்து சாப்பிடும்போது. இதை எப்படி சாப்பிடணும் வச்சுங்களேன். ஒரு அரை கிளாஸ் மோர் எடுத்துக்கோங்க. அந்த மோரை ஊற்றி இந்த செடியை வந்து வேரோடு பிடுங்கிக்குங்க. வேரோடு பிடுங்கி மிக்சியில் போட்டு அந்த மோரை ஊற்றி அரைங்க. அந்த அரை கிளாஸ் மோர்னால் அரை கிளாஸ் மோரை ஊற்றி அரைங்க. அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் வடிகட்டி அதை நீங்கள் ஒரு மாதம் ஒரு முறை நீங்கள் குடித்து பாருங்களேன். உங்களோட ரத்தம் சுத்தமாகவும், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கண் தெளிவாகவும், நம்ம கல்லீரல் மெயினாக சுத்தமாகும். கல்லீரல் சுத்தமாகனாலே மற்ற பார்ட்ஸ் எல்லாமே சுத்தமாகும். கிட்னி சுத்தமாகும். ரத்தம் வந்து நிறைய பேருக்கு வைரஸ் தொற்றுக்கோ இல்லை ஏதாவது ரத்தத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு கலப்பு, நம்ம இப்போ விஷ உணவு சாப்பிட்றதால நம்ம இப்போல்லாம் எல்லாருமே விஷம் கலந்த அந்த நெல் பயிராக இருக்கட்டும், எந்த ஒரு உணவாக இருக்கட்டும், மருந்து அடித்து தான் நம்ம அதை வந்து சாப்பிட்றோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை இந்த கீழநெல்லியை நீங்கள் வந்து இந்த மோரில் கலந்து நீங்கள் அது மிக்சியில் அரைச்சி நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் தெரியும். எப்படி பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் தெரியும், ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். ரத்தம் சுத்தமானாலே நமக்கு நிறைய ஆக்டிவிட்டி நமக்கு தன்னாலே கிடைக்கும். நமக்கு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மாதம் ஒரு முறை எல்லாருமே கம்பல்சரி. சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட சரிங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 2 பாலாட் அளவு கொடுங்க. நம்ம வந்து பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் நீங்கள் குடித்தாலே போதும். அவ்வளோ மகத்துவமானதுங்க. ஏன்னா இதில் முக்கியமான விஷயம், அன்றைக்கி நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாது. உப்பு இல்லாமல் அன்றைக்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சப்போஸ் உப்பு போட்டு தான் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் இந்த குடித்த ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 3 ஹவர்ஸ் நீங்கள் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரை உப்பாக சாப்பிட்டிங்கன்னா ஓகே. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 3-4 வரலுமே நீங்கள் உப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா முழுமையான தீர்வுங்க. உடம்புல உள்ள இந்த மஞ்சக்காமலையாக இருந்தாலும் சரி, இந்த கல்லீரல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த 3 நாளே உங்களுக்கு குணமாயிடும். அதுதாங்க இந்த கீழநெல்லியோட மருத்துவத்தன்மை. நல்லா புரிஞ்சுங்க. இது சஞ்சீவி மூலிகை மாதிரி, இது ஒரு மூலிகை மாதிரி தாங்க. இது அற்புதமாக வேலை செய்யுது. ஏன்னா இது நான் ஒருத்தவங்க சொல்லி நான் செஞ்சேன். உண்மையில் ரொம்ப பார்வை எனக்கு தெளிவு கிடச்சிது. அப்படி எப்படின்னா ஆக்டிவிட்டியான நமக்கு சோம்பேறியாக உறங்கின்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ நான் கண்டினியூ பண்ணி தான் இருக்கேன். மாதம் ஒரு முறை கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மகத்துவமான மூலிகை. இதை வாட்ச் பண்ண அன்பர்கள், தமிழ் மக்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.